கஷ்டம் இன்றைய நற்செய்தி. விசுவாசத்தோடு ஜெபத்தில் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள். மத்திய சுவிசேஷம் 21 அதிகாரம் 22 வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீங்கன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. ஏசப்பா தாம் சொன்ன வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் தவற மாட்டார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வேதத்துல அன்னாள் ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஒரு பையனுக்காக ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஜெபத்தை கேட்டு பதில் தந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? அன்னாள் ஜெபித்ததற்கு அப்புறம் துக்கமுகமா இருக்கலன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா அவங்களுக்கு ஜெபத்துல பதில் கிடைச்சுன்னு விசுவாசம் இருந்துச்சு. விசுவாசத்தினால அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நீங்களும் எதை ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அதை தந்துட்டாலும் நீங்க விசுவாசித்து நன்றி செலுத்தும் போது உங்க வாழ்க்கையில அற்புதத்தை காண்பீங்க, அதிசயம் நடக்கும். இதுவே இன்றைய செய்தி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.